அப்பா பாய் பா, நான் கிளம்புறேன். காலேஜுக்கு டைம் ஆச்சு. டேய் சாப்பிட்டு போடா. டேபிள் மேல சாப்பாடு வச்சிருக்கேன் பாரு. நான் மாட்டுக்கு தீனி போட்டு இருக்கேன். என்னால வர முடியலடா. சாப்பிட்டு போடா. பாப்பா இல்லப்பா, காலேஜுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. டைம் ஆயிடுச்சு. அப்புறம் நடந்து போக முடியாது. லாஸ்ட் டே அதுவும். போங்கப்பா. பாய்ப்பா. ஐயோ பாவம், அம்மா இல்லாத புள்ள சாப்பிடாத போறானே. கடைசி நாள் இருக்குமா? ஆயிடா. டேய் என்னடா, காலேஜ் லைஃப் முடிஞ்சிச்சு. இதோட அவ்வளவுதான். ஜாலியா இருக்க வேண்டியதுதான். ஆமாடா, எவ்வளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு என்ஜாய் பண்றேன் காலேஜ் லைஃப. அப்புறம் ஜாலி தான் உனக்கு. கேம்பஸ் இன்டர்வியூல பாஸ் ஆயிட்ட, வேலையும் கட்டிச்சு, ஜாலி தான். இல்ல ஜாலிதான் ஜாலிதான். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா டாக்டர்ல. நீ ஜாலியா உங்க அப்பா கம்பெனில எவ்வளவு ஆயிடுவ. உனக்கு வேலையே இல்ல. எல்லாரும் நிந்தி வரும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அப்படி இல்லப்பா, கஷ்டப்படணும். அதுவும் கரெக்ட் தான். சரி, வாழ்க்கையை இது மட்டும் எப்பயுமே மாத்திராது. பேரண்ட்ஸ் ஒபே பண்ணி வந்துக்கோ, பைபிள் படி, சர்ச்சுக்கு கரெக்டா போ. இது மட்டும் கரெக்டா பண்ண மறக்காம, ஓகேவா? சரிடா, நான் சந்திப்போம். யார் இவன் நம்ம அப்பாவுக்கு மேல அட்வைஸ் பண்ணுகிறான்? டாக்டர் உள்ள வரலாமா? வாங்க. டேய் எப்படா இருக்க? நல்லா இருக்கா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உட்காரு. என்ன ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்திருக்க? என்ன ஆச்சு உடம்புக்கு? ஒண்ணுடா, என் கம்பெனில ஒரு எம்ப்ளாய்க்கு சின்ன அடி தான் பட்டிருக்கு. அதை பார்த்து பேசலாம் வந்தேன். டாக்டர் உங்க பேர் சொன்னாங்க டாக்டர்ன்ட்டு, அதை பார்த்து பண்ணணும். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? வீட்டுல நல்லா இருக்காரா? அப்பா எப்படி இருக்காரு? அவர் இருக்காரு, ரொம்ப நல்லாவே இருக்காரு. என்ன இப்போ சொல்லுங்க, எப்படி பேசுற? உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நிலைமை ஆளா இருக்காரு, இவரு போய் இப்படி பேசுற? டேய், எங்க அப்பா கஷ்டப்பட்டாருன்னா சொல்லல. நான் கஷ்டப்பட்டு படிச்சு 4 வருஷம் காலேஜ்ல படிச்சு 2 வருஷம் ட்ரைனிங் போய் இந்த இடத்துக்கு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அவர்னால கஷ்டப்பட்டாருன்னு சொல்ற நீ? அப்போ உங்க அப்பாவுடைய அன்பெல்லாம் மறந்து அவரு விட்டு தூரமா தான் இருக்க. ஆமாடா, அவர் என்னைய எதிர்த்து பேசுறாரு அவரு. அதனால அவர்கிட்ட நான் பேசுறதே இல்லை இப்போ. சரி, இப்ப பேச முடியாது. நாளைக்கு நம்ம டீ டைம்ல மீட் பண்ணலாமா? நாளைக்கு சாயங்காலம் ஃப்ரீயா தான் இருப்பேன். ஃப்ரீயா இருந்தாங்க நாளைக்கு. சரி, நாளைக்கு 4 o'clock டீ டைம் வந்து மீட் பண்ணலாம். சரி, ஓகேடா. பாய். டைம் ஆச்சு, 4 மணி சொன்னா 4 ஆகுது. டேய் வந்து ரொம்ப நேரம் ஆச்சாரா? இல்லடா, இப்பதான் நம்ம உட்காரு. ஓகே. இல்லடா, இதெல்லாம் சாப்பிட்டியா? இல்ல டீ சொல்லு. என்ன 2 டீ கொடுங்கண்ணா. ஓகே சரி. டேய் நீ கம்முனேடா. அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல என்ன பத்தி கேட்டேன். இப்ப நான் கேட்கறேன், பதில் சொல்லு. அப்புறம் உன் கம்பெனி அப்பவே டாப் 10 உள்ள வந்துருச்சு. இப்ப எப்படி இருக்கு? இப்போ டாப் 5 வந்துச்சுடா. ஏசப்பாவோட கிருபைனால ஏதோ நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறாங்க. நல்லபடியா போகுதுடா. சரி, நம்ம சின்ன வயசுல ஒரு ஸ்கிட் பண்ண ஞாபகம் இருக்கா? சண்டே கிளாஸ்ல. சண்டே கிளாஸ்ல இல்லையடா. அப்படியே மறந்துட்டியா? சரி, மேல பிளாஷ்பேக் பாரு. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சுதன் சுதன், ஏன் என்னாச்சு? ஏன் பதற? சுதன், உனக்கு நம்ம ராஜாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? நீ என்ன எப்படி இருக்க? பார்த்தேன். அவர் நிலைமை நினைச்சா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது அதுக்கு? ஐயோ சுதன், நீ ஒரு சிப்பாய், ஜாலியா சொல்லிட்டு போயிடுவேன். நான் வந்து ஒரு மந்திரியோட மகன். எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? நீங்க மந்திரி, நீங்க நினைச்சப்போ ஜாலியா இருப்பீங்க. நாங்க சிப்பா, எங்களால முடியுமா? சுதன், நம்ம ராஜாக்கு ஏன் அப்படி ஆச்சு? ஒரு புள்ள தீக்கிற மிருகமா மாறிட்டாரு. அது காரணம் அவர் வந்து பெருமையா நினைச்சாரு தன்னை தானே. அவரு பாபிலோன் அழகா கட்டிட்டோம், பாபிலோன் தான் பெருசு, அவரு தான் பெரிய ராஜன் பெருமையா நினைச்சாரு. அதனால அவர் அப்படி மாறிட்டாரு. எனக்கும் அந்த பெருமை இருக்கு சுதன். நான் வந்து ஒரு மந்திரியோட மகன் அப்படின்ற பெருமை எனக்குள்ள இருக்கு. உன்ன மாதிரி ஏழை பசங்களை பார்த்தா நான் கிட்ட கூட வர மாட்டேன் தெரியுமா? எனக்கு இப்ப எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா சுதன்? நீ பயப்படுறது கரெக்ட் தான். நீ இதே போல பயந்து கத்தரை கீழ் பண்ணி தந்தா கத்தர் உன்னை செய்ய மாட்டான். நான் நம்புறேன் சுதன். ஐயோ சுதன், அங்க பாரு, நம்ம ராஜா புள்ள திங்கிறதுக்காக வராரு. வந்து நம்ம போயிட்டு இந்த புல்லை தின்னும் நிலைமைக்கு ஆனது நான் செய்த தவறுதான். என்னுடைய பெருமை மனசுதான். ஓ தேவனே, பாபிலோன் கட்டின கோட்டை நான் தான் என்று சொன்னதுனால எனக்கு இந்த தண்டனை கிடைச்சது. என்னோட பெருமை. அப்பா தேவனே, என்ன மன்னிச்சிருங்க. பாபிலோன் கட்டின கோட்டை நான் தான் கட்டினேன் என்று சொன்னேனே, அது என் அகந்தை. மன்னிச்சிருங்க ஏசப்பா, இரக்கம் தாரும் தேவனே. ராஜனே, ஓ ராஜனே,
உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன்னுடைய மிருக இதயம் மாற்றப்படும். நீ பழையபடி உன்னுடைய ராஜ்யபாரத்தை தொடரலாம். போ. அதிசயம்! என்ன அதிசயம்! நான் மீண்டும் எழுந்து நின்றுட்டேன். அதிசயம்! தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. மகாராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வரார் வரார் வரார். ஓ, அந்த ஸ்கிரிப்டாரா? ஆமா, நல்லா தான் பண்ணுவோம். என்னடா அந்த ஸ்கிட்ல பார்த்து அந்த ராஜாக்கு என்ன நன்மை ஆச்சுட்டு அவரோட பெருமையில தானே அவர் அந்த மாதிரி ஆனது. நீ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு அவங்க கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டு இருக்கேன். நீ என் நண்பன் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஆமாண்டா, எனக்கு கூட நீ அந்த ஸ்கிரிப்டை பற்றி சொல்லும் போதுதான் நம்ம சண்டைக்கு டீச்சர் சொல்லி கொடுத்ததுலாம் நான் போட்டா. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அந்த கிருபை என்கிட்ட இல்லடா இத்தனை நாளா. அதனால தான்டா எனக்கு வாழ்க்கையில சமாதானமே இல்லை. இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன்டா. பெருமையெல்லாம் விட்டு எங்க அப்பா கிட்ட போய் நான் பேச போறேன்டா. தேங்க்ஸ்டா எனக்கு ஒரு நல்ல பற்றி கொடுத்ததுக்கு. சரி, டீ வந்துச்சு. அதேபோல் வாலிபர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த வாலிபர் பிரயாரத்தில் தாழ்மையை தரித்துக் கொண்டு தேவனை உறுதியாய் பற்றிக் கொண்டு அவருடைய கிருபையைக் கொண்டு வாழ்வில் உயர்வோம். ஆமென்.